கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார், இறந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தது உறுதியாகவில்லை என தெரிவித்துள்ளார். அலங்கோல ஆட்சியில் மாவட்ட ஆட்சியர் பேச்சு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளதாக இறந்தவர்களின் உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சுரேஷ், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்கிற அந்த கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பரிதாபமாக 4 பேர் துடிக்க துடிக்க உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 பேர் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாமல் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அவசரமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஒரு நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய சரவண்குமார் என்பவர் பேட்டியில், அதாவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக பேட்டி அளித்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க பேட்டி அளித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் பரிதாபமாக இறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு ஊடகங்கள் வாயிலாக இங்கு கள்ளச்சாராயம் இல்லாதது போல ஒரு தோரணையை ஏட்டு சுரக்காயை வரைவது போல வரைந்து கொண்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் பேட்டியில் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்தில் இருந்து ஒரு வயதான ஒரு பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு எப்படியோ தட்டுக்கட்டி தடுமாறி வந்திருக்கிறார். அவர் அந்த வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். நானும் சாராயத்தை குடித்து விட்டேன், என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று பரிதவிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மோகன் என்கிற ஒரு பெரியவர், நானும் கள்ளச்சாராயம் குடித்து விட்டேன், எனக்கு ரத்த வாந்தி வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று அந்த கண்ணீரோடு அவர் பேசக்கூடிய பேட்டியும் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கள்ளச்சாராயம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் மெத்தனால் குடித்ததால் மட்டுமே இந்த கோர விபத்து நிகழ்ந்திருப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியருடைய பேச்சு என்பது பாதிக்கப்பட்டவர்களை வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு நிலையாகவும், குறிப்பாக அலங்கோலமான ஒரு ஆட்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவருடைய இந்த பேச்சு என்பது மிக மிக ஒரு இரக்க குணம் இல்லாத ஒரு பேச்சாக இருப்பதாக இறந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதே போல் காவல் கண்காணிப்பாளர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் போதையை ஒழிக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை நடத்தப்பட்டது. அந்த முதல்வருடைய ஆலோசனையில் என்ன நடந்திருக்கிறது? குறிப்பாக முதல்வர் சொல்லக்கூடிய எந்த ஆலோசனையும் யாரும் கேட்பதாக இல்லை. எந்த காவல்துறை கண்காணிப்பாளரோ மாவட்ட ஆட்சியரோ அதை செயல்படுத்த தவறி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதியாக காட்டுகிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம் குடித்து இவர்கள் இறக்கவில்லை என்றால் 4 பேர் எதற்காக இறந்தார்கள்? 20க்கும் மேற்பட்டோர் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அப்படி என்றால் வேறு எதற்காக அவர்கள் இறந்தார்கள் என்று பாதிக்கப்பட்ட அந்த உயிரை இழந்திருக்கக்கூடிய அந்த கண்ணீரோடு அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என்றால் ஆவின் பால் குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்று ஒரு பெண் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிருக்கு ஆபத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு, மேல் சிகிச்சை அளிப்பதற்கு அதில் தொடர்ந்து அவர்கள் ஆர்வம் காட்டாமல், அதில் அவர்கள் தீவிரமாக செயல்படாமல் இது போன்ற பேட்டியை கொடுத்து எங்களை மீண்டும் மீண்டும் கண்ணீரிலும் எங்களுடைய வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என்று அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செங்கல்பட்டு, மரக்காணம் போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராயத்தால் ஏராளமான உயிர்கள் இந்த தமிழகம் இழந்திருக்கிறது. மீண்டும் அதே சம்பவம் துரதிருஷ்டவசமாக தற்பொழுது மீண்டும் இவர்களை இந்த திட்டமிட்டு கள்ளச்சாராய விற்பனை காரணமாக இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த துரதிருஷ்ட சம்பவம் என்று சொல்வதை விட திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட சம்பவம் என்றுதான் சொல்ல வேண்டும். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய காவல்துறை, கலால்துறை, முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒட்டுமொத்தமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை அந்த பாதிக்கப்பட்ட கண்ணீரோடு நிற்கக்கூடிய அந்த மக்கள் எழுப்புகிறார்கள். குறிப்பாக பொம்மை முதல்வர் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதைப் போல இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராகவே இருக்கிறார். இவருடைய உத்தரவை யாரும் செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அதைத்தான் கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய மரணங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த திமுக அரசினுடைய அந்த மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் அவர்களை மீட்டு தர வேண்டும்.
கள்ளச்சார கும்பல் யார் என்று கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீராக இருக்கிறது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். நைட்டு 2 மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது, என்ன சொல்றேன்னு தெரியல, கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. கொஞ்ச நாள் செத்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சுதான் மற்றபடி எதுவுமே இல்லை, சாராயம் குடிச்சுதான் 24 மணி நேரமும் சாராயம். அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் புருஷனுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. 2 மணிக்குலேருந்து வயிற்று பெரட்டுது, கொலையை பெரட்டுது, கண்ணு வலிக்குது, கண்ணே எனக்கு தெரியல, காதே அப்படின்னு தான் சொல்லி கடைசியில் பார்த்தா நாங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு நினைச்சோம். அது சஞ்சீவி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோடனே அவர் எப்பயே இறந்துட்டாரு. சாராயம் குடிச்சு என்ன மாதிரி யாருக்குமே இது மாதிரி ஆகக்கூடாது, எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும். எந்த பிள்ளைகளும் இது மாதிரி அனாதி ஆகக்கூடாது, அப்ப இந்த பிள்ளைகளும் ஆகக்கூடாது. நாத்தனா பையனும் சாராயம் குடிச்சுதான் அவனும் இறந்துட்டான். அரியா பிள்ளைங்க அதுங்க 2 குழந்தைங்க இருக்குது. ஐயோ, அது 2 பேர் இவங்க மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் வேற கருணாபுரத்தில் செத்துட்டாங்க. இனிமேல் சாமி சாராயம் விற்க கூடாது, சாராயத்தால எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. ஐயோ சாமி, ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. எங்களை மாரி யாரும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க.